வாங்க வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பச்சை கடலை வாங்கி வறுத்துக்கலாம். கை எடுக்காம வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரு. கடையிலேயே வறுத்த கடலை வாங்கலாம். இருந்தாலும் இந்த பச்சை கடலை வாங்கி வறுக்கிற டேஸ்ட் வராது. பச்சை கடலை வாங்கி வறுத்து சட்னி அரைச்சாத்த சூப்பர் டேஸ்டா இருக்கு. வறுத்து அரையுங்க. நல்லா பொரியுது. இன்னும் நல்லா செவக்க வறுக்கணும். செவந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். இந்த அளவு கையெடுக்காம வறுத்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கு. இல்லைன்னா ஒன்று தீஞ்சிருக்கு, ஒன்று வறுபடாம இருக்கு. அதனால கையெடுக்காம கிளறிட்டே இருக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு புடச்சி எடுத்துக்கலாம். புடச்சிட்டு நீ சட்னி அரைக்க ஆரம்பிச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க. வரமிளகா ஒரு 3 சேர்த்துக்கலாம். வரமல்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா வணங்கி வரட்டு. இதோட புளி இந்த சைஸுக்கு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து வறுத்துக்கலாம். லைட்டாக புளியும் சேர்த்து அதோட வணங்கிட்டு நீ ஆஃப் பண்ணிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லி எல்லாம் அரைச்சிக்கலாம். அப்புறமா வேர்க்கடலையும் வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். மல்லி வரமிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது வெங்காயம் புளியெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இனி தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய் ஒரு 1/2 மிளகாய் சேர்த்துக்கிங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீ தாளிப்பு அதோட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி. இது சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.